ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் கூட எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபில்லிங்கான ஒரு ரெசிபி. டுடே ஸ்பெஷல் மேக்ரோனி பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பிரியாணியை குக்கரில் தான் பண்ண போகிறேன். 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு இதில் கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாத்தையுமே அரைச்சி பவுடராக வச்சுருக்கேன். அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம். நான் 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை பிரியாணிக்கு எப்படி நம்ம ஆனியன் கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆனியன் நல்லா வதங்கும். ஒரு தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு மேக்ரோனி கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இது நல்லா கிரைண்ட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். காரத்துக்காக 2 சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் கிரேவி மசாலா, 1/2 ஸ்பூன் சில்லி மசாலா. இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பாஸ்தா மசாலா. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா 1 நிமிஷம் ஆயிலில் நல்லா வதங்கட்டும். புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மக்ரோனி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா மக்ரோனி நம்ம ஆயிலில் ஆட் பண்ணால் தான் வரும். டைரெக்டாக வாட்டரில் ஆட் பண்ணால் குழஞ்ச மாதிரி ஆகிடும். மக்ரோனி மசாலாவோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும். மக்ரோனி முழுகிறத விட 1 இன்ச்சுக்கு மேலே வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணணும். அதான் கரெக்டான ரேஷியோ. தண்ணி அதிகமானாலும் பரவாயில்ல, கம்மியாயிடுச்சுன்னா மக்ரோனி வேகாது. ஃபைனலாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பார்த்துட்டு காரம், சால்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் 3 விசிலும் லோ ஃப்ளேமில் 1 விசில் வச்சு ஏர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட நல்லா ஜூஸியாக இருக்கும். அவ்வளோதான் காய்ஸ், சூப்பரான மக்ரோனி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டேஸ்டியான எம்மியான ரெசிபிஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ், சடாங்கே.